டேய் உன் குடும்ப சபாசத்துல என்னடா வெட்ட போறீங்க? அப்ப நான் யார வெட்டுறதியா? தங்கராஜ். சரி அப்ப நான் வெட்டுறேன். உனக்கு எவ்வளவு ஆணவனுக்கு எவ்வளவு திமிருக்கு என்னுடைய மனைவி நீ அடிக்கின்றாய். ஒரு தாசி ஒரு வேசி ஒரு விபச்சாரியடா. யாரை பார்த்து தாசி வேசி சொல்ற? அவள் யார் தெரியுமாடா? அவள் ஒரு உத்தமையடா உத்தமை, பத்தினியடா பத்தினி. ஏய் விஜயா என்னடா சொல்ற? டேய் இப்படிக்கும் சாத்திக்கு திருமணம் நடந்தது. திருமணம் நடந்து முடிந்து இதுவரை நீ இந்த நாட்டிற்கு வரவில்லை. அப்படி இருக்கும்படி இவள் வயிற்றில் வளர கருவுக்கு யாரா காரணம்? ஏய் நீ நான் எங்க சென்றோம்? அதனாட்டு போருக்கு சென்றோம். போருக்கு சென்ற இடத்துல ஆற்று நிறைய தண்ணீர் ஓடிக்கொண்டது. ஆனால் இவ்வேளையிலே அக்கறையை கடக்க முடியாது என்று ஒரு பாடி கூட ஒன்று அமைத்தும் அதில் நீ நான் படுத்து உறங்கினோம். ஆனால் நீயே உறங்கி விட்ட. எனக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேட்க மாட்டான். நான் பேச்சு கேட்க மாட்டான். கேட்க மாட்டேமா? கேட்க சுத்துறா. ஆமா நீ வந்த. காலை வெச்சு பாதி மேல கைக்கு வைக்க போறேன். என்ன ஆவுனே தெரியாது. ஓ குச்சாண்ட போனா மஞ்சள் தண்ணி இருக்கு. எத்தனை தேய்ச்சி வெட்டி என்னடியா இப்படியா போடுவாங்க மாறியா? யாரு குனில உட்காரலன்னு சொல்றியா? சரிடா. நீ எப்படிலாம் வாயின நினைக்கிறியா அப்பெல்லாம் வாய் ஊஞ்சா ஊர்தான். இது மேல ஊஞ்சா ஊர்தான். வாட்ட கடிக்கிறா பாரு. ஐயோ அம்மா மறந்தே போயிட்டேன். அம்மா போயிட்டு பார்க்கலாம். அம்மா செத்து போயிருப்பேன். சாக மாட்டாங்களா? அம்மா அடிக்க வரவங்க பாத்துட்டு சும்மாவே நிக்கிறீங்க. எங்க அடிக்க வராங்க? நான் மடிக்க தாங்கிறேன். மேல கை வச்சு விட்டுருவேன் நானு. பயமா இருக்கு தாத்தா. நீ கம்பெனி நான் பாத்துக்கிறேன். ஏமா குழந்தை அடிக்கா? சரியா அடிக்கா. குழந்தை அடிச்சா இதே இடத்துல செத்துருவேன் நான். 150 ஆடு வச்சு குழந்தை வந்து வச்சுக்கிறேன். அது அச்சா என் கண்ணில் அடிச்சு கூட மாடல் வேலை செய்யறது என்ன பண்றேன்? என் பேச்சு செய்ய மாட்டான். ஆமா எதிர்த்து போன 8 மணி ஆச்சு பேசிடா. அவளை அம்மா குழந்தை என்ன ஆரம்பிச்சு பரிசு செய்ய மாட்டாமா? போற மாமியார் வீட்டுல தான் குழந்தை போய் கஷ்டப்பட போதியா? ஆத்தா வீட்டுல இருக்கும்போது சுந்தர மாதிரி இருக்குமே. எந்த என் சக்காச்சி வந்தாலும் என் சக்காச்சி என் பேச்சு கேட்க முடியாது. 4 எழுத்து படிச்சுக்கிறான். யாராண்டி எப்படி பேசணும் எந்த வேலை எப்படி செய்யணும் அவருக்கு தெரியும். என்ன ஆரம்பம் குழந்தை பட்டு சொல்லி பாருங்க. போமா போய் சாமான் செய்வா. என்ன ஆரம்பம் குழந்தை மம்மி மம்மி என்னடி அது அம்மி மாரி இருக்குது. அதை போய் மம்மின்ற தாத்தா மம்மி சமைக்க போறீங்க. எனக்கு பிடிச்ச அந்த கிள்ளு மிளகா சாம்பார் வாழைக்கருடு தொக்கு செஞ்சு வைக்கிறீங்களாமா? அடி பாய் முண்டை வாழைக்கருடு வாங்கி அடிக்கடியா? சந்திக்கு போன ஈரமாச்சு கம்முன்னு வந்துட்டேன். நேரத்துக்கு வாழைக்கருடு கேட்டா என்ன? எனக்கு வாழைக்கருவாடு தான் வேணும். வாழைக்கருடு இல்லைன்னா கூட பரவாயில்ல. அந்த இரும்பு பச்சாட்ட 4 மூஞ்சில் சுத்திக்கிட்டு பாரியா அதை குடிச்சு சுட்டு வை. ஐயோ அது நல்லா இருக்காது. வாழைக்கருவாடு பொறன்னு இருக்கும். அதான் வேணும். மூஞ்சில் தான் பொறன்னு இருக்கும். சாப்பிடுவாங்க. போமா இப்போ தாத்தா பாருங்க எப்ப பார்த்தாலும் அம்மா அடிக்கிறாங்க திட்டுறாங்க. அறிவே கிடையாதுமா. ஏன்னா கோவில் மேல வாழ்ந்த பிள்ளை வயசுக்கு வந்த பொண்ணை போய் கை நீட்டி அடிப்பாங்க. என்ன பாய காட்டலாம்? ராஸ்கோல் பெத்து எதுக்கு அடிக்கூடாது பாத்துக்கிறேன். என் நேரமும் தமிழ் மாடு மாதிரி ஆம்பளை பசங்களை சுத்திக்கிறேன். அப்படின்னா எப்படிங்க பாத்தீங்க? பாத்துட்டு சொல்றாங்க. சும்மா ஒரு பொண்ணு மேல அபாண்டமா பழி சொல்லக்கூடாது. இந்த ஊர்லயே ஆம்பளை பசங்க பார்த்தா என்ன தவிர அந்த பொண்ணு யாருக்கிட்டையும் பேச முடியாது. பாவம் ரெண்டாம் கட்டம். நான் சொல்றேன் தயவு செஞ்சு வெள்ளையா கரவனையும் எப்பவுமே நம்பாதே. கருப்பா கரவனையும் நம்பாதே. 2 பேருமே நம்பாத. யார் தான் நம்புறது? மாநிறமா இருக்கிறாங்க பாரு அவளை நம்பு. அப்ப நீ தாங்கற. யாரா நான் தாத்தாரா செஞ்சா. யாரும் மாத்தி மாத்தி விட்டுருவாங்க. தாத்தா ஏன் எல்லாரும் திட்டுறீங்க ஒரு மாதிரி பண்றீங்க? ஏமா பெத்தவங்க ஒரு பொண்ணை திட்டுறாங்க அடிக்கிறாங்க கண்டிக்கிறாங்கன்னா தம் பொண்ணு கெட்டு போறதுக்காக எந்த தாயும் சொல்ல மாட்டாங்க. போற மாமியார் வீட்டுல யாரும் நம்ம பொண்ணு குறை சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக தான் திட்டம் பண்ணி வளர்ப்பாங்க. எல்லாம் தெரிஞ்சுக்கிறீங்களா நீங்க? என்னத்த தெரிஞ்சுக்கிறியா? ஏமா இதுக்கு மேல நீ பொறுப்பான எடுத்துக்கணும். தாத்தா பொறுப்புன்னு என்னத்தை செய்யணும்? நாட்டார் கல்ல இருந்து 1/2 கிலோ பருப்பு வாங்கி வரணும். இந்த ஒரு நாட்டாங்கடை எங்க இருக்கு?
ஓடியா போற நீதான் சொன்ன பொறுப்பாருன்னா முக்கியமான வேலை வைக்க போறேன். முக்கியமான வேலை. அதுக்கு முன்னே ஆயா தான் கஞ்சி எடுத்தாந்து கொடுத்துட்டா காட்டுக்கு. ஆயா உடம்பு சரியில்லை பெட்ல சேர்த்துருக்கேன். அதனால தாத்தாவுக்கு நீ தான் கஞ்சி தரணும். சரி தாத்தா. அந்த எடுத்து வச்ச பாரு இருக்குது பாரு. அங்கதான் தாத்தா பார்த்திருப்பேன். கஞ்சி எடுத்துட்டு ஆள் வந்துடும். பை பாய். மலைநாட்டு நாட்டுக்கு சென்று வந்துவிட்டு ஆனால் அரண்மனைக்குள்ள சென்று பார்த்தால் என்னுடைய தந்தை இறந்து இருக்கின்றார். ஆனால் என்னுடைய மனைவி சாந்தியை நான் தேடிக்கொண்டு வரேன். எங்குதான் சென்றால் என்று தெரியவில்லையே. இந்த கானகத்தின் வழியாக தேடிக்கொண்டு வரேன். சாந்தி, உன்னை காணாமல் நான் தவிக்கின்றேன். சாந்தி, ஆத்துக்கு பற்றும் ஆத்துக்கு பற்றும். ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு தின்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. இது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சு தின்ன அது நம்பி இருக்குது மண்ண தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. இது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. தாலிபட்ட கடனை தீர்க்க தாயார் என்ன பெத்து புட்டான். ஒரு கணக்கு போட்டு இருக்குது. ஆத்துக்கு பக்கம் அது சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்சே அது நம்பி இருக்குது மண்ணு தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. இது தாயாரு தந்தை யாரு கூறம்மா. இது தானாக வளர்ந்த மரம் பாரம்மா. இந்த கானகத்தின் வழியாக என்னுடைய மனைவி நான் தேடிக்கொண்டு வரேன். பசியோ காதை அடிக்கிறது, தண்ணீராக தாங்க முடியவில்லை, என்ன நடக்க முடியவில்லை. சாந்தி, சாந்தி, நடக்க முடியவில்லையே. சாந்தி, தாத்தா சொன்னது போல எடுத்து வச்ச மாதிரி கிட்ட வந்தாச்சு. தாத்தா எங்கேயாவது எங்க இருப்ப தேடி பார்க்கலாம். தாத்தா இருக்காரு, தண்ணி திருப்பி ஏற்றி பார்க்கலாம். அப்பா, தண்ணி, தண்ணி. பார்த்து மெதுவா குடிங்க. பார்த்து மெதுவாங்க 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 பார்த்துங்க. நல்ல நேரத்தில் வந்து தண்ணீர் கொடுத்து என்னுடைய உயிரை காப்பாற்றி வச்சுங்க. நீங்க யார் பெற்ற பெண்ணோ, நீங்க நல்லா. என்னையா அப்பா, என்ன இது ஒண்ணு கைத்துல தொங்குது முத்தாரம். இந்த முத்தாரம் அதை கொஞ்சம் குடமா பார்த்துட்டு ஐயோ, இது எங்க அம்மா கிட்ட ஆசையப்பட்டு இது யாருக்கும் கொடுக்க முடியாதுங்க. பார்த்துட்டு கொடுத்துருமா. ஒண்ணு வேணாம், முடியாது முடியாதுங்க, இல்ல முடியாது. சீக்கிரம் வாடினா எங்க போய் சுத்திக்கிற
தெரியல வரட்ட கை ஐயோ தாத்தா என்ன தாத்தா திருடு என்ன திருடு ஆக்கியா திருடன் தாத்தா நான் திருடன் தாத்தாவா ஐயோ ஒரு திருடன் ஓடிற பாருங்க எங்க வரான் அது பின்னாடி ஆள் வயசானவன் பாக்குறேன் சின்ன வயசுல ரவுட்ரா நான் லூசானி இப்ப எதுக்கு போய் அவரை அடிச்சேன் நீ தாண்டி திருடன் சொன்னா அடிக்க சொல்றானே அப்ப இவன் திருடியா முதல்ல கை வச்சு நான் கை வச்சு உங்க கேட்டு அவன் ஆச்சு விட்டு எட முடிய போறான் ஐயோ யாரு என்ன தெரியும் ஆள் பார்த்தா வார்த்தை அடிப்பாங்களா நீங்க அடிப்பாங்க என்ன தெரியும் தம்பி கடை ஏந்துடா வயசான காலத்தை செத்து கொடுடாப்பா அடிக்க மாட்டீங்க என்னமாச்சு தாத்தா உங்களுக்கு உணவு கொண்டு வந்திருந்தா பாரு வயல தண்ணி கொண்டு கொடுத்தேன் சரி குடிச்சு முடிச்சுட்டு இவர் என் முத்தாரத்தை கேட்டாரு குழந்தை மூத்தத்தை நீ ஏன்டா கேட்ட காசி தீர்த்தாதியா புடிச்சு போய் வீடு ஃபுல்லா தெளிவா கேட்டிருப்பாரு மொத்தாத்துக்கும் மூத்தத்துக்கும் வித்தியாசம் தெரியல உங்களுக்கு நான்சென்ஸ் குழந்தை மூத்தத்தை நீ ஏன்டா கேட்ட ஐயா முத்தாரத்தை கொஞ்சம் கூடமா பார்த்து பார்த்து தரணும் சொன்னியா என்ன தாத்தா நீ வீட்டு போய் பண்ணீங்க அவன் பார்த்து தரணும் சொன்னான் நீ காட்டு போட்டேனா முதல்ல பாக்குறேன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் திருட்டு ஓடி போயிடுவாங்க ஓடி போடுவாங்க நல்லவங்களா கெட்டவங்களா ஆக்கிடு அப்பா பால தம்பி கண்ணே யார் மணியா இளவரசரா இந்த காட்டுக்கு ஏமா வந்த என்னுடைய மனைவி நான் தேடிக்கொண்டு வந்தேங்க காணாம போயிட்டாங்களா பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து தானே எப்படி காரணத்துல நான் தான் லூசு மாதிரி வளர்றேன் ஐயா சாப்பிட்டு நல்ல நாளா இருக்குங்க நாங்க தை மாசத்துல இருந்து அடுப்பத்த வைக்கலப்பா ஊர் ஆக்கி வச்சிருக்காங்கன்னு வேன் எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாங்க வேற ஊர் பாரு போ ஐயா பசி காது அடைக்கிறது ஐயா கொஞ்சம் சாப்பாடு இருந்தா போடுங்க வரந்த உலகத்துல சாப்பாடு போய் அழிஞ்சு கிடக்குறியாடா தம்பி ஏழ்மையான குடும்பம் இருந்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு குறை கிடையாது சரிதானா என் பேச்சு அமிச்சனா கல்ல தான் போடும் என் பொண்ணு வந்தா தான் சாப்பாடு போடும் என் பொண்ணு கூப்பிடுறேன் சரிங்க புத்திமதி சொல்லிங்கிறேன் நாட்டுல ஆமா முன்னாடி நிக்க வச்சு சொல்லக்கூடாது தப்பு பின்னாடி நிக்க வச்சு சொல்லலாம் சத்தமா இருக்குது இந்த பக்கம் கேட்டேன்னு பார்த்தேன் இந்த பொண்ணு கஞ்சியா சொன்ன மாதிரியா வர வயலே உணவத்தை பயங்கரமா வீந்துக்கிறான் அவனுக்கு தஞ்சல் ஜெயிப்புக்கிறான் சாப்பாடு கேட்டானா சாப்பாடு கூட்டு வந்துக்கிறான் எந்த பொண்ணு வச்சு வச்சு நிமிச்சிருக்கா மொத்தத்தா குக்கர் ஆகி போச்சுப்பா வடிகட்டே கிடையாது வேலையா கிடையாது அதுலயே அச்சு கை போடுறீங்க அதுல தண்ணி ஊத்துங்க அடுப்பால ஏற்றி வச்சு அடுப்பு பத்தி வச்சு நேரம் அதுக்குள்ள சீரியல் போட்டுறாங்க டீம் போய் உட்காந்து ஐயோ சுத்தி விட்டுக்காருங்க ஆக்சிடென்ட் ஆகி போச்சாண்டி ஆட்டோவில் ஏற்றி போனாங்க அவன் பைப்பான என்ன தெரியல அப்படின்னு பேசி உட்காந்து ஆயிட்டு இருந்தீங்கன்னா இங்க சோறு பொங்க சோறு மாரி ஆயிடுச்சு வேலைக்கு போய் வர ஆளுக்கு பொங்க சோறு போற சும்மா இருப்பானா அவன் போய் ஒரு பாட்டு சாப்பிட்டு வந்து 4 கும்புறான்னா கட்டுப்பிடி பேக்கல 4 படி வரைக்கும் ஆத்தா விட்டு கிளம்பிட்டு அங்க போனவன ஆத்தாக்காரி மறுப்புல மேல தப்பா பொண்ணு மேல தப்பான்னு கேட்கணும் அவன் அங்கே இறங்கிடுவான் பஞ்சாயத்து மாதிரி மேல கை வச்சுட்டான் அவன் பஞ்சாயத்து வைக்கிறேன் பாடி ஸ்டேஷனுக்கு போலாம் தான் போய்கிட்டு பல குடும்பம் வயிறு எச்சு சொல்றேன் குடியை கெடுக்கும் சட்டிவி குடும்பத்தையே கெடுக்கும் சீரியல் எப்ப நிற்கிறாங்களோ அப்பதான் கரெக்டா பானம் அவனுக்கு போய் சாப்பாடு போடுமா நினைக்கிறேன் தம்பி கடவுள் விளையாடி விட்டேன் சாந்தி இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் வாங்கித்தானே தீர வேண்டும் சாந்தி அப்படியா ஆமா அந்த வாழ்க்கையில் எத்தனை கொடுமையை கொடுத்தாலும் கட்டிய மனிதா வேண்டும் என்று எனக்கு தேடி வந்தீங்களே அதுவே எனக்கு போதுங்க இந்த பாவி உயிரோடு இருக்கிறது யார் காரணம் தெரியுமா யார் காரணம் நல்ல பொண்ணு நேத்தாச்சு குடும்பம் வச்சு நம்ம என் பேரை கட்டு போயிட்டு என்ன சாப்பாட்டு வந்தோம்னா கட்டி பிடிக்கிறான் யாரு எனக்கு தொட்டு தாலி கட்டி கடவுளே வருது அறுகட்ட கம்மியாச்சு 60 ரவுண்டு பொண்டாட்டி வச்சு குடும்பம் கம்மியா யாரா கல்யாணம் பண்றீங்க நீ பாட்டு லோன் ஆக்கி அமுச்சு விட்டேன் மலை உச்சிக்கு போய் வீட்டு சாவுத்து போச்சு அந்த இடத்துல ஆடு மேய்ச்சிருக்கோம் நான் போய் காப்பாத்துறேன் ஐயா என்னது தவறு இல்லையா ஆனால் நானும் ஒரு அண்ணனை போருக்கு சென்றோம் ஐயா போருக்கு சென்ற இடத்துல ஆற்றினரே தண்ணீர் ஓடிக்கொண்டு ஆனால் இவ்வேளையில அக்கறையே கிடக்க முடியாது என்று ஒரு பாடி குடாரம் ஒன்று வைத்தோம் அந்த பாடி குடத்தில் நானும் இவளுடைய அண்ணனை படுத்துறோம் ஐயா இவளுடைய அண்ணனை உறங்கி விட்டா எனக்கு தூக்கம் வரலையா ஏன் வரல என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துவிட்டது புறப்பட்டேன் அரண்மனைக்கு சென்று நானும் என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்த விளைவிட்டாயா அந்த கருவு இந்த காலத்து அறியாத பசங்களாம் அப்படித்தானா மிஞ்சின பதார்த்தம் பாக்குறீங்க பெரியவங்களா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்களே சாப்பிட்டு ஊத்துறதுக்கு நாள் அவன் குத்து கொடுக்க மாட்டாங்க அதுக்குள்ள என்ன ஊத்துறான் ஐயா
இளமையின் வேக தவறு செய்ய சொல்லுது. இளமணி வேகத்துல நீ தவறு பட்ட அது லோடு ஏத்திக்கிட்டு சுத்திக்கிட்ட அது கஷ்டம் அதுக்கு தான் தெரியும். அதான் உங்களை காப்பாத்துறது யார் தெரியுமா? நம்ம பொண்ணுங்க, நம்ம மகன். உன் பொண்ணுடா உன் பொண்ணு. தாத்தா எங்க பாத்துக்கிறேன். இல்ல ஒண்ணு வெடிக்கலாமா வேணாமான்னு வச்சுக்கிறாங்க. யாருன்னு பாத்துக்கிறேன். கும்பலா போட்டு கொளுத்துறா படப்படன்னு வெடிக்காது. அம்மாவா அவரு ஏதோ குசு குசுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்ன அவர் யார் தெரியா? யாரு? அவர் தான் உனக்கு பெரிய தாத்தா. யாரியவா அவர் தாடி ஒப்பா. அம்மாவா? அப்பா வானத்தில கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா. இந்த சின்ன சின்ன குருவிங்கதா வீதி புயலாச்சு சிறகோடிஞ்சாச்சு. இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? வானத்தில கூடு கட்டி வாழ நினைச்சது வண்ண வண்ண குருவிங்கதா. இந்த சின்ன சின்ன குருவிங்கதா வீதி புயலாச்சு சிறகோடிஞ்சாச்சு. இனி வாழ்வதற்கு என்ன வழிதான்? ஏம்மா சாத்தி இந்த அமுதா பொண்ணு என்ன பண்ண போறமா? அப்பா சொன்ன அப்பா மேல போய் ஏறிக்கினால பல நாளைக்கு தினம் என் மேல ஒரு நாள் ஏறி இருப்பாளா? தாத்தான்னு பாசமா பாசமா மேல ஏறுமா இப்பயே ஒரு வாட்டி ஏறி. ஏன் நான் சாவுறதுக்கா? பணமரத்துல ஓன ஏறலாம், பணமரத்துல பண்ணி ஏறலாமா? ஓடிய அப்பா என்னம்மா இவ்வளவு நாள் எங்கப்பா போயிருந்தீங்க? என்ன வந்து பாக்கணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட என்னமே லேட்டா வந்துக்கிறீங்க. சபரிமலைக்கு இருமுடி கட்டிக்கிட்டு போனாரு பாரு. பம்பியில் இறங்கி குச்சாரு துணி மொத்தம் அவுத்துன்னு போட்டு அவுத்துருக்கு. இப்பதான் பாவம் பார்த்து யாரு அவனு உன்ன மாரி அப்புறம் நான் இவர்களும் பார்க்கலாம். கொண்டாட்டி லோடு ஆக்கி விட்டு போனி அதோட பொண்ணு கல்யாணத்துக்கு வந்துக்கிறேன். எவனா கஷ்டப்பட்டு வளர்த்து வைப்பான் அப்படின்னு. என்ன செய்யுதுன்னா யார் செய்யுது? விளையாட்டுங்க, ஆண்டவன் விளையாட்டு. இப்படித்தான் வாழ வேண்டும். அதனால என் வாழ்க்கை நீ இறங்கி விளையாட்டு ஏன்டா விதி மேல போடுற? விதி இறங்கி விளையாடுற வேலை நீ என்ன பண்ணிருந்தா? உக்காண்டக்கா டூருக்கு போயிட்டியா? அப்பா அப்பா ஏதோ ஒண்ணு நீங்க வந்து திரும்பி சேர்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் நானும் அம்மா 3 பேரும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. அது மட்டும் கிடையாது, நம்ம 3 பேருக்கு இப்போ ஒரு முக்கியமான ஒரு கடமை இருக்குப்பா. என்னம்மா கடமை? தாத்தா செத்ததுக்கு அப்புறம் கடைசியா மொத்தமே நம்ம தான் செஞ்சு முடிக்கணும். அந்த வேலை நம்மளுக்கு இருக்கு. தாத்தா சாவுக்கு நேரம் ஆகும். நான் டேங்க் மேல ஏறி நிக்கிறேன். கீழே தள்ளிடு. தாத்தா கடைசி காலம் வரலன்னு சொல்லல. தாத்தா செத்துன்னு மட்டும் இல்லையே. ஏம்மா, அப்படி சொல்லக்கூடாதும்மா. நீங்க இல்லாத நேரத்துல தாத்தா நம்ம எங்க இருவரையும் காப்பாத்தினாரு. இப்போது நீங்க வந்து வச்சீங்க, நான் 3 சேர்ந்து இனிமே கடைசி வரைக்கும் தாத்தாவுக்கு நாம தான் சாப்பாடு போட்டு சாப்பாடு. இந்த மாதிரிலாம் சின்ன குழந்தைல இருந்து எடுத்து சொல்லிருக்கா பரவாயில்ல. நீ பாட்டு எங்கேயோ ஜோல்னா போய் மாட்டிக்கிட்டு சுத்திக்கந்த அது எங்கன்னு தெரியுது. டேய் மறுபடியும் பண்றத பத்தி பேசாத. பண்றத பத்தி தயவு செய்து நீ பேசாத. உன்னால தான் இவ்வளவு நடந்தது. ஏமா என்ன சரி விடுப்பா. யாருன்னா பண்ணா சரியா நீ போய் சாப்பிட்டு போ. சரி வாங்க அப்பா ஒரு நாள் போறோம். எங்க போற பின்னாடியா? அப்பா போய் அம்மா கிட்ட பாக்கிறதுக்கு நானும் குடிச்சிருக்கு. அடி பாவி மகளே, நீ அங்க போக கூடாதுமா. போக கூடாதுமா. ஏன் போக கூடாது? அப்பா அம்மாவும் ரொம்ப நாளா பிரிஞ்சு இருந்தாங்க. இன்னைக்குதான் ஒண்ணு சேர்த்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போய் உங்க அம்மா அப்பாவுக்கு சாப்பாடு போட்டு மனம் விட்டு பேசுவாங்க, கண்ணீர் விட்டு அழுவாங்க. அந்த நேரத்துக்கு ஓனா எட்டி பாக்க ஜன்னல் வழியா அப்படிலாம் பார்க்க கூடாது. இருக்கிறது ஒரே ஒரு ரூம். அவங்க 2 பேரும் உள்ள போயிட்டாங்க. அந்த குழந்தை வெளியே உட்காந்து ஏமா நீ நம்ம வீட்டுக்கு வந்துருமா? அவன் ஒரு முடிவுல இருக்கிறான். அவன் பேச்சு கேட்காத. வந்துருன்றான்னா என்னவோ பண்ண போறான். தாராளமா போய் வாங்க. நானே அனுப்பி வைக்கிறேன் பஸ் பேர் கொடுத்து. கேட்டானா பாய் முன்னாள் தான் நான் செத்து முன்னாடி தெரியல. சொல்லாதீங்க தாத்தா. ஒரு நாளைக்காவது கஞ்சியை தட்டு கொடுக்குறீங்க. என்ன பண்றது? அது மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சு? அனிமேலாம் ஆக கூடாது இனிமா. சரியா? நேத்தாவது 12 மணி, இன்னைக்கு 12 மணி கஞ்சி எத்தாருல. ஆனி மாசத்திலே நல்ல முகூர்த்தமா பார்த்து பத்தலோ தொத்தலோ கூடோ செவுடோ பூமியை யாரும் பார்க்க மாட்டேன். கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு 5 ஆடு ஓட்டி கொடுத்துறேன். 2 பேரும் வச்சுக்கிட்டு பாய்ச்சிக்கணும். ஐயோ கல்யாணமே வாழ்க்கையில வேணாம் முதல்ல. சரியா? கல்யாணம் அப்ப கஞ்சி எடுத்து கரெக்டா வரியா? அதே எடுத்து வச்சா பாரு. 12 மணி செட்டனா? தாத்தா எவனோ வைக்க போறான் உனக்கு தோட்டா.
உட்காரு ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க. ஒரு ஆறுதல் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் உட்காரு. அவள் மறந்து போனாளே, என்னை மறந்து போனாளே, நான் பார்க்கும் போது கண்கள் இரண்டை கவர்ந்து போனாளே, அவள் மறந்து போனாளே. என்னுடைய தங்கையோ தரமாறி சென்று விட்டார். கட்டிய மனைவியோ எனக்கு துரோகம் செய்து விட்டார். இந்த காரகத்தின் வழியாக வந்து கொண்டிருக்கின்றேன். பசி வழக்கமாக இருக்கின்றது. தண்ணீர் தாகம் அதிகமாக இருக்கின்றது. மயங்கிருக்கிறே தண்ணி தெரிச்சு பார்க்கலாம். பசியோடு இருக்க ஏதாவது சாப்பாடு இருந்தா பசிக்குதா? எங்க வீட்டுக்கு போலாம். கட்டது தெரியல, வீட்டுக்கு வந்தது தெரியல, அது வயிற்றுல போட்டது தெரியல. அங்க வந்து வாய்க்கலாம் புரியா வாய்க்கும். கஞ்சியை தச்சோன்னா எங்க தான் போய் சுத்திட்டு தெரியலப்பா. நான் என்ன பண்ணுவேன்னா வைக்க போறல கிட்டு மாடு கொண்டு வர மெரு வச்சு பாரு. ஆமா தாத்தான முதல்ல அடி வயிறு அப்படியே கலந்துட்டீங்கம்மா. என்ன சொல்ல போறீங்க? சாப்பாடு கொண்டு வந்தனா சரி பாரு மயிலூர் மயங்கி வச்சிருக்காரு. உலகத்துல மயக்கமாக மட்டும் வெறும் மண்ணு தான் தெரியுங்க. என்ன விஷயம்? தண்ணி தேய்ப்பே பண்ணா சரி தண்ணி குடிச்சு முடிச்சு பசிக்குன்னு சொன்னா தாத்தா. அதுக்கு நம்ம வீட்டுக்கு ஒரு கூட்டு வந்துட்டேன். ஏண்டி இதுனா கூடா இல்ல சக்கரமா சாவுது. என்ன வரலாம் வெச்சு வரதுக்கு உக்காச்சிக்கிறான். ஒருவேளை சாப்பாடு போன்ல தாத்தா. ஒருவேளை சாப்பாட்டுக்கு எவ்வளவு செலவாகி எடுத்தே தெரியும். அவர் வீட்டுக்குள்ள வரப்போறாங்க பாருங்க வந்து பாருங்க. உள்ள வந்துட்டானா? அரங்கய்யா வணக்கம். ஆடா சேபாபாலே. என்னடா மூஞ்சி காச்ச மயக்கம் போட்டு வீரன் ஒரு 4 கிலோமீட்டர் கண்டால போய் கூடாது. வர வழியில வீவிங்க. காலையில் வழியாக வந்து கொண்டிருந்தேன். பசி பயத்த தண்ணீர் தாகம். நல்ல நேரத்தில் தண்ணீர் கொடுத்து தெய்வம் போல் காப்பாற்றினாரியா. என்ன சாப்பாடு போடுமா? சாப்பாடு தானே. கவலையே படாத. ஏன்னா உள்ள ஒருத்த சாப்பிட்டுக்கறான். வீட்டுக்கு நீ காலி பண்றீ. நான் தலைமையில துணி போடுனீங்கன்னா கோயிலுக்கு போய் உட்கார்றேன். அப்படிலாம் வேணாம் ஐயா. கொஞ்சமா போடுங்க. அதுதானே தோக்குறேம்மா பையா. நான் கூட ஒண்ணு நினைச்சேன். இது அம்மிச்சு பாரு. இது அம்மி உருளாதோ இன்னொன்னு. ஆனா ஜவுத்து பேட்டு வரமா. இந்த மாரி வந்தா கார கரை எவனா ஆச்சுன்னா யாரு காரம் போடுறது? தண்ணிக்கு வந்தா பள்ளமாவாது. அப்புறம் 2-3 சிமெண்ட் எடுக்கணும். உனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் மரம் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் பண்ணேன். அப்புறம் வச்சேன் ரசம் வச்சேன். ரசம் வச்சு அதுல கொஞ்சம் விஷம் வைக்கிறதானே கொள்ளை இல்லாத போய் சேர்ந்துருப்பேன். ஆனா இன்னைக்கு ஒரு ஆளு சாப்பாட்டுக்கு தள்ளியாந்துக்கிறாமா. கோனார் குடும்பம் சொல்லாது. ஆமா என்னத்தான் குடும்பம்? பாடிஸ் குடும்பம். சாப்பாடு தானமா போடுமா. தானத்திலே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. நம்மளால முடிஞ்சு வரல. நம்ம பசங்களுக்கு சொத்து சேர்த்து வைக்கிறோமோ இல்லையோ பாவத்தை தேடி வைக்க கூடாது. தர்மம் தான் தலை காக்கும். இது போய் சாப்பாடு போடுவன நிக்கிறான் பாரு மண்டக்கட்டு மகாராஜா. உன் குடும்ப சபாசத்துல என்ன வெட்ட போறீங்க? அப்ப நான் யார வெட்டுறதா? தங்கராஜ். சரி அப்ப உன்ன வெட்டுறேன். உனக்கு எவ்வளவு ஆணவனுக்கு எவ்வளவு திமிருக்கு என்னுடைய மனைவி நீ அடிக்கின்றாய். ஒரு தாசி எவ்வளவு ஒரு வேசி எவ்வளவு ஒரு விபச்சாரியடா. யாரை பார்த்து தாசி வேசி சொல்ற? அவள் யார் தெரியுமாடா? அவள் ஒரு உத்தமையடா உத்தமை. பத்தினியடா பத்தினி. ஏய் விஜயா என்னடா சொல்ற? ஏய் இவரைக்கும் சாதிக்கு திருமணம் நடந்தது முடிந்து இதுவரை நீ இந்த நாட்டிற்கு வரவில்லை. அப்படி இருக்கும்படி இவள் வயிற்றில் வளரும் கருவுக்கு யாரா காரணம்? ஏய் நீ நான் எங்க சென்றோம்? மலைநாட்டு போருக்கு சென்ற இடத்துல ஆற்றினரை தண்ணீர் ஓடிக்கொண்டது. ஆனால் இவ்வேளையிலே அக்கறையை கடக்க முடியாது என்று ஒரு பாடி கூடர் ஒன்று அமைத்தும். அதுல நீ நான் படுத்து உறங்கினோம். ஆனா நீ உறங்கி விட்ட. எனக்கு தூக்கம் வரல. ஏன் வரல? என்னுடைய மனைவி ஞாபகம் வந்துவிட்டது. புறப்பட்டேன் அரண்மனைக்கு சென்று நானும் என்னுடைய மனைவி சந்தோஷமா இருந்த விளைவுதாண்டா அந்த கருவே. அன்று உன்னை பார்த்தால் சந்தேகமாக இருக்கின்றது. ஏதோ தவறு செய்திருக்கே. இதற்கு காரணம் நீதானா? ஆமாண்டா. அதுவாகட்டும். அவளை அடித்து கூட கேட்டு இந்த கருவிற்கு யார் காரணம் என்று அப்பொழுது உண்மை சொல்லவில்லை. அதற்கு என்ன காரணம்? அதற்கு காரணம் இந்த பாவிதாண்டா. ஆமா நம் இருவரும் சந்தோஷமா இருந்தது. யாராவது தெரிந்து கேட்டால் யாரும் சொல்லக்கூடாது என்று சத்தியத்தை பெற்றுக் கொண்டிருந்தார்.
கொடுத்த சத்தியத்திற்காகவா என்னுடைய தங்கை இவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொண்டிருக்கின்றார். அவ்வளவு வேலையும் உன் ஒரு ஆள் தானா பார்க்கிறான். உத்தமி பத்திரியாவை உண்டு தாசி வேசி விபச்சாரி என்று என்னுடைய நாவினால் அவதூறாக பேசிவிட்டேன். இந்த அண்ணனை மன்னித்து விடப்பா, இந்த அண்ணனை மன்னித்து விடு. சாத்தி செய்து கொடுத்த சத்தியத்திற்காக எவ்வளவு துன்பத்தை தாங்கிக் கொண்டாயம்மா. சத்தியத்தை காத்த உத்தமி நீதானம்மா, சத்தியத்தை காத்த உத்தமி நீதானம்மா. சாத்தி அண்ணா, என்னை அடிக்கவும் அணைக்கவும் உனக்கு உரிமை இருக்குதுண்ணா. என்னை காப்பாத்துறது யார் தெரியுமா? யாருமா? ஐயா 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 உள்ளத்தில் நல்ல உள்ளவும் உறங்காதென்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளவும் உறங்காது என்பது வல்லவள் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. ஐயோ, தர்மமே சாய்ந்து கிடக்கிறது. என்ன காரணம் பரமா போய்ங்குதா? சுச்சுவேஷன் சாங்கு. எதுக்கு தாத்தா காலை எடுத்தா போறீங்க? ஒரு 7 மணி மேல செட்டா பரவாயில்லையா? ஏன் இந்த முடிவு வந்தீங்க? நான் எங்கப்பா முடிவு எடுக்கிறேன்? மொத்த முடிவு நீங்க தான் எடுக்கிறீங்க. ஏன் நீங்க தூக்கு மாட்டி சாக போறீங்க? வயிற்று முச்சு போய் சேருங்க. யாரம்மா தூங்க மாட்டீங்க? போனா குழந்தை துணி காய வச்சு கொடிக்க ஒரு கட்டி வச்சுக்கிறான். அத்தை கட்டி நீங்க அதுக்குள்ள கைத்த மாட்டீங்க. நீங்க கைத்துக்கினால கவுரி எடுத்து போங்க, தூக்கு மாட்டி தான் போறீங்க. ஆமா, சொந்தக்காரங்க எட்டாண்டு வீட்டுல விட்டியா? வீட்டுக்கு சொந்தக்காரன் நான் போய் தூங்க மாட்டி வச்சுறேன். தம்பி வாங்க இங்க. என் குடும்பமா இல்ல மென்டல் ஹாஸ்பிட்டலா என்னன்னு தெரியல. எங்க யார் யாரோ வரீங்க, ஒருத்தர் அடிச்சுக்கிறீங்க, அப்புறம் கும்பலா ஆயுறீங்க, அப்புறம் பார்த்தா ஒண்ணு சேர்த்துக்கிறீங்க. யார் தானீங்களா? ஐயா என்னுடைய உடன்பிறந்த தங்கை, என்னுடைய உடன்பிறந்த தங்கை. யார் உங்க தங்கச்சியா? என்னுடைய தங்கை அவருக்கு கொடுத்திருக்கின்றேன். அவருடைய தங்கை தானே நான் மறந்திருக்கிறேன். பாத்தியா, என் பேத்தி ராசிக்கார பேத்தி. பிரிஞ்ச குடும்பம் எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து விட்டா பாரு. தாத்தா ஆமா, அவர் யார் தாத்தா? யார் அவரு? அவர் யாரு? அவர் தான் உனக்கு அம்மா நாரு. அவங்க சொல்ல கேட்டு அவர் என்ன சொன்னாரு தாத்தா? அவர் என்ன சொன்னாரு? அம்மா தனக்கு ஒரு மாமா இருக்கு, அதான் நானே ஒட்டி கெடுத்துறேன் அடிச்சு போய் ஏறத்துக்கு போனேன். ஜெயம் 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 ஜெயம். தோன்றில் புகையோடு தோன்றுக அக்தலா தோன்றலின் தோன்றவன் என்ற குரலை கேட்பேன். இதே காயூரை சேர்ந்த உயர் திருவாளர் பாரத பிரதமர் மோடி என்று சொல்லக்கூடிய கட்சியில் இருக்கக்கூடிய உயர் திரு ஏழ்மலை ஐயா எங்கள் சக்தி கணபதி நாடக மன்றத்தின் கதாநாயகி வேடமேற்று நடிக்கும் கௌரிக்காக ரூபாய் 101 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கிறார். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே போன்று இதே காயூரை சேர்ந்த நாட்டாமைதாரர் உயர் திரு ஜெயராமன் ஐயா எங்கள் சக்தி கணபதி நாடக மன்ற கலைக்குழுவை பாராட்டி ரூபாய் 51 கொடுத்திருக்கின்றார். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரிதூர் கிராமத்தைச் சேர்ந்த உயர் திரு முருகேசன் அமுதா இவர்கள் இருவருமாக சேர்ந்து எங்கள் சக்தி கணபதி நாடக மன்றத்தின் நிர்வாகி நகைச்சுவை புயல் பிரிதூர் ரமேஷ் ஐயா அவர்களுக்காக ரூபாய் 501 கொடுத்து பெருமை சேர்த்திருக்கின்றார். அந்த அன்புள்ளத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மாமா போதும். ரெண்டாவது தரம் போய் ஏறுவியா? தம்பி என்னடா தலையில பெருகாயம்? பெருகாயம் இல்லையா? மிளகு சீரகம். ஒரு நாளைக்கு ரசம் வச்சுக்கிறேன். ஐயா அடிபட்டு இருக்குயா? இல்லையா? சரக்கு சாப்பிட்டு செவுத்துல இல்லையா? ஊர்ல எட்ட காலுக்குலாம் வந்து சாப்பாடு போட்டாங்களே, யாரும் வாய் கொடுத்து வாங்கினியா? அதெல்லாம் எதுவும் இல்லையா? அப்புறம் என்ன? பொண்டாட்டி அடிச்சுட்டாயா? பொண்டாட்டி அடிச்சுட்டா. அந்த கவுரு விட்டுக்கிற போற அதை போய் தூங்க மாட்டி செத்துரு. தாலி கட்ட பொண்டாட்டி அடிச்சான்னு சொல்ற வெக்கமாடுறா. ஆளுக்கிற வார்த்தை மாவன சுவைட்டு கொடுத்தா காவாயில போயிட மாட்டா? பொண்டாட்டி ஆளை வச்சு அடிச்சுட்டாயா? ஆளை வச்சு அடிச்சுட்டா. எப்பா பொண்ணு அடிக்கலாம் ஆளை வச்சு அடிக்கிறாங்களா? என் பொண்டாட்டி வேற ஹாஸ்பிட்டல் போய் பார்க்காத விட்டு என்ன அடிக்க ஆளு வச்சாலா என்னன்னு தெரியப்பா. அப்படின்னா உன் வாழ்க்கை கெடுத்துக்காரனா? ஒரே பொம்பளை தான். அந்த பொம்பளை தான். அதே பொம்பளை. என்னுடைய வாழ்க்கை அதே பொம்பளை தான். ஆமா. அன்புகளை உள்ளங்களே, இனிய வேளையிலே செய்யாறு மாநகரிலே
சிறப்போடு வளமோடு வாழக்கூடிய இந்து முன்னணி கட்சியிலே பொறுப்பில் உள்ள பெருமதிப்பு மாவட்ட செயலாளர் பெருமதிப்புக்குரிய சரவணன் ஐயா அவர்கள், பெருமதிப்பு சரவணன் ஐயா அவர்கள் இங்கே எங்கள் கம்பெனியின் காமெடி புயல் சக்தி கணபதி நாடக மன்றத்தின் காமெடி புயல் எங்கள் கம்பெனி நிர்வாகி பிருது ரமேஷ் அவர்களை பாராட்டி 501 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்துள்ளார். அந்த பணத்தை அவர் அப்படி எனக்கு கொடுத்து விட்டார். புளியர்வாக்கம் சேர்ந்த ராமையா உடையார் அவர்கள் எங்கள் சக்தி கணபதி நாடக கலைக்குழு பாராட்டி ரூபாய் 20 கொடுத்திருக்கிறார். அந்த அன்புலத்திற்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி தெரிவித்துக் அப்படின்னா உங்க 3 பேர் வாழ்க்கை கிடைச்ச காரணம் ஒரே ஒரு போற இவ்வளவு வேலை பாத்துக்கிறாங்க. அந்த லோப்பரை நான் பார்க்கணுமே. அப்படியா? வாங்க. யார் லோப்பரியா? என் ஒண்ணு லோப்பரி, நீ சூப்பரியா? யாரு தக்குறியா? நீதானே செய்யார் பசார்ல இஞ்சி மரப்பா விற்கிறது. இஞ்சி மரபா விற்கிற ஆளுக்கு எங்க என்ன வேலைன்னு கொண்ட கரகரப்ப எடுக்க போற இன்னைக்கு. இஞ்சி மரபே தொண்டை கரகரப்ப நீ எடுக்க போறியா? யாரு அந்த வேலை பொண்ணு கேட்டியமே அந்த கருவி காரணியா? இதுக்கு காரணம் யாரு? தமிழ்ச்செல்வி மாமா சாப்பாடு போகும்போது பண்ணி தருவாங்க. தானத்துல தானம் அன்னதானம் சிறந்த தானம் சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல போய் அரிசுவை உணவு சாப்பிட்டு அவருக்கு ஆப்பு வைக்க நியாயமாயிட்டு பிரச்சனை வைக்கிறேன். துணி மரியாம தூக்கி போட்டேன் கஷ்மாலம் ஒரு அடி 2 அடியால போவோம். உள்ளகாட்சியா வந்தனா ஒரு அடி 2 அடி இல்லன்னு வச்சுக்கா பிறந்த மேடியா ஓடுவ தெருவுல. ஏன்டா எனக்கு பிறந்த மேல அடிக்கிறா? போங்கடியா பல என்ன யார் அனுப்பா? அனுப்புவா? போடு போட சொல்றாரு. போடு போடுன்றாரு. போடுன்றியா? நோ ரமேஷனா உன்னை போட சொல்றாரு. ஜாட்டில நீ இந்த மாதிரி கேவடியால இருக்க தானே உன்னை போடுன்றாங்க. ஐயோ ஐயோ ஐய் நான் இப்படி தரறாப்பா. ஜிஹெச்கா ஆர்டியா போன் பண்ணா. இவன் உயிரோடு இருந்தா நம்ம குடும்பத்தை கெடுத்த மாதிரி எத்தனை குடும்பத்தை கெடுத்து போய் என்ன சொல்றேன்? அவளை குத்துட்டு முன்னாடி இவனை குத்திலான்றேன். யாருன்னா சொன்னா தான் குத்துறான் அவன். இதோட உயிரோடு பெண் புத்தி பின் புத்தின்னு சொல்லுவாங்களே அம்மா. பெண்ணா பிறந்தாலும் என்ன மாதிரி ஒரு பாவியாக யாரும் இருக்காதுங்க. என்ன மாதிரி ஒரு பாவியாக யாரும் இருக்காதுங்கம்மா. என் குடும்பத்தையே பிரிச்ச பாவினா சும்மா விடுமா? எனக்கு தாய் இல்லை, நல்லது கெட்டது சொல்ல ஆள் இல்லை.
அதனால நான் இப்படி வளர்ந்துட்டேன். என்ன பிறந்தாலும் என்ன மாதிரி ஒரு பாவியாக யாரும் இருக்காதீங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாடமா இருக்கட்டும். பாவம் பண்ணிட்டியாடா. என்னய்யா பாத்ரூம்ல இருந்து வந்துக்கிற அவளை போய் குத்திட்டியாடா. நான் எங்கயா பார்த்தேன்? பார்த்துட்டு வேற குத்துவாங்களா? யாரா அமரா, நம் நாட்டுக்கு சொல்ல இன்றோடு ஒழிந்து விட்டது. ஆனால் எனக்கு ஒரு உதவி செய்ய வேண்டும். உனக்கு என்ன நான் உதவி செய்ய வேண்டும்? உதவி தெரியுமா? என்னுடைய தங்கையை திருமணம் செய்து கொண்டார். எந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கவில்லை. அதனால் என்னுடைய மகள் அமுதாவை நீ திருமணம் செய்து என்னுடைய தங்கை மகளை நான் மணப்பதா? ஆமா சாத்தி, என்னுடைய கணவர் சொல்வது அத்தனை உண்மைதானா? நளினாவை திருமணம் செய்து வாழ்க்கையில எந்த ஒரு சுகத்தை அனுபவிக்கல. அன்னைக்கு என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ ஆசைப்பட்ட. இன்னைக்கு வாழ்க்கையே எழுந்து கெட்டுன்னு வந்து நிக்கிறனா? நீ நல்லா இருந்தா தான் நான் நல்லா இருக்க முடியும். அதனால என் மகள் எனக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டா அண்ணன் தங்கை உறவு விட்டுப்பாங்க. நான் சொல்றது கேளுனா அமரா, உன் தங்கச்சி சொல்றது உண்மைதான்பா. தாரை இல்லாதவருக்கு தங்கச்சி மகளை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உன் தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் நீ ஆசைப்படுற இல்லையா? அண்ணன் வாழ்க்கை கெட்டு போச்சு, அதனால தம்பன்னு கொடுத்து அண்ணன் நல்லா இருக்கணும் அப்படின்னு உன் தங்கச்சி ஆசைப்படுறா. நான் சொல்லக்கூடாது, ஒரு முறை விட்டு போக கூடாது. கல்யாணத்துக்கு சம்மதம் வேண்டாம். நீனே சொல்றா நல்லா இருப்பாங்க. கல்யாணம் முடிஞ்சுதா இல்லையா? வயசாண்டு உனக்கு என்ன வேலைங்க? ஓ, அறுபது கல்யாணம் சீக்கிரம் ஆகட்டுமா? அவளாச்சு நீ என்ன பண்றீங்க? என்ன உனக்கு இங்க வேலை இல்லை, நீ போகலாம். யாரும் பைத்தியார் நடியா? என் பேச்சு விட்டு ஒரு நிமிஷம் நிமிஷம் இருக்க மாட்டேன். அப்போ ஒரு நிமிஷம் விட்டு இருக்க மாட்டேன். நான் அப்படி கமத்துக்கா நிக்கிறேன். என்ன ஓசியில ஒளி பார்க்க வரியா? ஓச்சில ஒலி கல்யாணம் ஆகி போச்சு. நானும் மாமா கிட்டத்தட்ட பெட்ரூம்ல வந்துட்டோம். இங்க வந்து ஒரு ரூம் டிஸ்டர்ப் அவருக்கு மூணு பால் பாயிடா. ஆமா, ஐயோ, இது வேற எங்க ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. சந்தோஷமாக இருக்க வேண்டும் மாமா. சக்தி கணபதி நாடகம் என்ற கலைக்குழு சார்பாக கலைக்குழு சேர்த்து இன்றிரவு நடைபெற்ற நாடகம் சத்தியத்தை காத்த உத்தமி என்ற நாடகம் இந்த காட்சியோடு நிறைவு பெறுகிறது. இதில் எக்குற்றம் இருப்பினும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்தால் எப்படி மன்னிக்கிறீரோ அதுபோல் மன்னித்து ஆதரவு தந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் செய்யாறு பையன் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.